2026 எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும், மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற ஆட்சி ஸ்டாலின் ஜெயிச்சா நல்லா இருக்கு. ஸ்டாலின் ஜெயிச்சா நல்லா இருக்கும். எதனால இங்க காரணம்? காரணம் வந்து நிறைய பெண்களுக்கு சலுகைகள், குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து பயன்படுது. முக்கியமாக கல்வி பயன். சரிங்க. ரெண்டாவது வந்து பஸ்ஸில் பெண்களுக்கு ஃப்ரீ. ரெண்டாவது கல்வி, அது காலேஜ் உணவு, சாப்பாடு, இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக தெரியுது. இது வரைக்கும் இருந்ததில் இது பெட்டராக தெரியுது. காமராஜ் ஆட்சிக்கு அப்புறம் இது கொஞ்சம் பரவாயில்லைன்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் நாள் நீடிச்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட பெஸ்ட் சாய்ஸ் என்னன்னா ஏடிஎம்கே தானே. ஆமாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம்ஸ்னால் அது சொல்யூஷன் வந்து போன டைம் வந்து நிறைய கண்டுபிடிச்சாங்க. எப்படின்னா வந்து இப்போ மீத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டெல்டா சோன்ஸில் வந்து ஃபுல்லாக நெல் விளையிற பூமி. அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது ஏன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சாங்க. அது நீட்டு அது வந்து ஒரு ஆர்டிகல் விதியில் வந்திருக்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து ஆல்டர் தான் பண்ண முடியும், அதை வந்து நீக்க முடியாது. அது தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ண முடியும் அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன் வந்து கொடுத்தாரு. அது மூலம் 3000 ஸ்டூடெண்ட்ஸ், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பேர் அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கான ஏற்பாடு 11 மெடிக்கல் காலேஜ். அது இல்லாமல் வந்து ஆர்ட் ரிசர்ச் காலேஜ் வந்திருக்கு, பாலிடெக்னிக் காலேஜ், இந்த மாதிரி நிறைய காலேஜ். அது இல்லாமல் வந்து நம்ம வந்து டெல்டா சோன்ஸ் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மட்டும் கொடுக்கல. அது இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காவிரி தண்ணி வரணும், அதுக்கு வந்து காவிரி வேளாண்மை ஆணையம் அமைச்சிருக்காரு. அது ஒரு விஷயமா இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்லேயே தான் பண்ணுறாரு. அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாலும் அந்த விஷயத்த வந்து ஆல்டர் பண்ணி அவங்களுக்கு சாதகமாகவும் நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து குரல் கொடுத்து நம்ம பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வந்து நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவ கல்லூரியும் பார்த்தீங்கன்னா தலைவாசலில் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒன்றா சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இதுன்னா குடிமராமத்து திட்டம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற வறண்ட கால்வாய்கள் இது குளங்கள் இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து தூரது. ஏன்னா நான் கண் கூட வந்து நிறைய இடத்த பார்த்துருக்கேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பர் அவங்க தான். அதனால என்னோட சாய்ஸ், பெஸ்ட் சாய்ஸ் எதுன்னா ஏடிஎம்கே தான் சொல்லுவேன்.